Oh my God. டேய் சிரிக்காதடா. ஓவரா சிரிச்ச சுகிக்க போகுது. தம்பி, உன்னோட இனிய அனுபவத்தை ஒரு குறுநாவலா வெளியிட்டா குத்து மதிப்பா நல்ல அமௌண்ட் அள்ளலாம். நீ ரெடினா அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். குறுநாவல் எதுக்கு? ஒரு மெகா நாவலா வெளியிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன பெரிய வேலை? லென்ஸே இல்லாத அந்த கேமரால போட்டோ எடுக்க போறியா? ஒருத்தனை போட்டு தள்ளும். அந்த வேலையை முடிச்ச அப்புறம் நான் உன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்றேன். நீ எப்படா தீவிரவாதியா மாறின? நீ விரோதியா மாறும்போது நான் தீவிரவாதியா மாறக்கூடாதா? டேய் சக்தி, இப்படி பிக்கான வார்த்தை சொல்லி என் மனசை டிக் பண்ணாதடா. நான் விளையாட்டா பண்ண காரியம் இவ்வளவு சீரியஸா சீரியல் மேவும் நினைக்கவே இல்ல. ஒரு இமேஜ் காலி பண்ண உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? விடு சக்தி, அவன் தான் தப்பா ஒத்துக்கிட்டான்ல. அவன் எங்க ஒத்துக்கிட்டான்? அவன் செஞ்ச தப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். பாவம் சக்தி, அவனை மன்னிச்சு விட்டுடு. திவ்யா, அவன்கிட்ட போய் ஏன் கெஞ்சிட்டு இருக்க? அவனுக்கு என் மேல கோவம் இல்ல, உன் மேலதான் கோவம். பாத்தியா, உன் மேல பிளேட் திருப்பி விடுறான். ஆனா நீ அவனை மன்னிச்சு விட சொல்ற. திவ்யா, நான் ஒண்ணும் உன்ன தப்பா சொல்லல. நான் பண்ண தப்புக்கு நீ ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இப்ப பிளேட் என் பக்கம் திருப்பியா? டேய், பிளேட்டை திருப்புறதுக்கு நான் என்ன டர்னரா இல்ல பிட்டரா? நான் உன் நண்பன்டா. நட்புன்னா என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்னா என்ன தெரியுமா உனக்கு? நிறுத்துறா. இது பழைய டயலாக். இத சொல்லி சொல்லி நிறைய வாட்டி எனக்கு கவுத்திருக்கேன். வேற ஏதாவது புதுசா சொல்லு. அப்ப வேற மாதிரி சொல்ற. ఇప్పుడు చూడరా, స్నేహం అంటే ఏంటి తెలుసా? స్నేహితులంటే ఏంటి తెలుసా? 70s தெலுங்கு ஹீரோ மாதிரி கன்னடி போட்டு தெலுங்கு பேசினா புட்டுருவோமா? இப்ப என்னதான் பண்ணுன்ற? தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனையா உன் ரெஸ்டாரண்ட்ல நீ இன்னைக்கு சாப்பிடுற. ஏன்டா இந்த கொலவெறி? டேய், தண்டனை ரொம்ப டூ மச்சா இருக்கு. ஏதாவது கொஞ்சம் கம்மியா கொடுங்க. திவ்யா கொஞ்சம் சொல்லுமா? சக்தியே சொல்லுவான். குறைஞ்சபட்ச தண்டனையா உன் ரெஸ்டாரண்ட்ல நீ ஒரு சூப்பு சாப்பிடுற. ஏன் ரெஸ்டாரண்ட்ல எதரா சூப்பு? எல்லாமே டூப்பு தானே. சொந்த செலவுலயே சூனிய வைக்க சொல்றியா? வேணா தம்பி இந்த ஆப்பு. என்ன திவ்யா, நேத்து நைட் ரொம்ப பயந்துட்டியா? நல்லா குழப்பி விட்டு கேள்வி கேக்குறியா? சக்தியை பார்க்கும் போதெல்லாம் நேத்து நீ சொன்னதா ஞாபகம் வந்தது. நீ பயந்தது ஓகே, நீ எதுக்குடா நைட் எல்லாம் தூங்காம முழிச்சிருந்த? கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. டேய், திரும்ப சிரிக்காதடா. சொல்றேன்ல சிரிக்காதன்னு. ஏத்தி விட்டு ஏணி எடுக்கிறது உன் பொழப்பா போச்சு. திரும்ப இப்படி ஏதாவது பண்ண அவ்வளவுதான். சக்தி, சத்தியமா இனிமே இதை மாதிரி பண்ண மாட்டேன்டா. டேய், இதை விட ஏதாவது பெருசா பண்றேன்டா. பண்றேன்டா. நீ கையில மாட்டல செத்த. சரி வரடா. ஹலோ திவி, நான் மாதவி பேசுறேன். ஏய், எப்படி இருக்க? திவி, அது வந்து கொஞ்சம் நீ நேர்ல வர முடியுமா? என்னாச்சு? என்னமோ மாதிரி பேசுற? நீ நேர்ல வாயே, நான் சொல்றேன். சரி, இப்ப எங்க இருக்க? பேரவை வழங்கும் காதலிக்க நேரமில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் என்னப்பா பிரச்சனை உங்களுக்குள்ள? ரிஷி மனசுல ஏதோ சந்தேகம். என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறான். தினம் வீட்டுல ஒரே சண்டை தான். எங்களை பார்த்து குழந்தை வேற ரொம்ப பயந்து போயிருக்கா. இந்த குழந்தை முகத்தை பார்த்த அப்புறம் அவருக்கு முன்னாடி தோணுச்சு. முகத்துல என்ன? ரிஷிக்கு கோபம் வந்தா வாயால பேச மாட்டான். எப்பவுமே இப்படிதான். திவ்யா, உடனே ரிஷிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இங்க ஒண்ணும் வேணாம், அவங்க வீட்டுக்கே போய் பேசலாம். ஐயோ வேண்டாம் திவி. அவங்க வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாம எதுவும் பேச முடியாது. அவர் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. ஹலோ ரிஷி. இங்க பாருங்க சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஃபேமிலி பிரச்சனை அங்கே இன்வால்வ் ஆகக்கூடாது தான். ஆனால் எங்களுக்கு வேற வழி இல்லை. உங்க வைஃப் திவ்யாவோட ஃப்ரெண்டு
அவங்களுக்கு பிரச்சனை நாங்கள் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால தான் பேச வந்திருக்கோம். ஏன் சார் பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருக்கீங்க, ஆனால் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஏன் டீசெண்டா இருந்தா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையே வராதா? சார் சண்டை போடலாம் சாதாரண விஷயம் தான், நான் அதை பற்றி சொல்ல. ஆனால் பாக்ஸிங்கில் குத்துற மாதிரி பட்டு குத்துறீங்க உங்கள் ஒய்ஃபை. இங்க பாரு, அடிக்கிற கை தான் அணைக்கும். இன்னைக்கு நான் அடிப்பேன், நாளைக்கு அணைச்சுக்குவேன். அதான் வாழ்க்கை. ஃப்ரெண்டுனா வீட்டுக்கு வந்தோமா, காபி சாப்பிட்டோமா, கிளம்பணுமான்னு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? இங்கே பாருங்க சார், அவங்க யாரும் எந்த நிச்சயமா நாங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டோம். அவங்க வீட்டில் அவங்களை எவ்வளோ சந்தோஷமா பார்த்துருப்பாங்க தெரியும்ல. நீங்கள் 2 பேர் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்க நினச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? இப்படி அவங்களுக்கு ஒரு நிலைமைனா அவங்க வீட்டில் என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? என்ன மிரட்டுறியா? போலீஸ்ல போவியா? போ. இவ மேல என்ன தப்பு சொல்லணும்னு எனக்கு தெரியும். சால்வ் பண்ண பார்த்தா சண்டை போட மாதிரி பேசுறீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நீங்க யாரியா? உங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்லையா? அவன் வந்து சொல்லிட்டா நீங்க கேப்பீங்களா? என்னடி இது? திவி வேண்டாம் திவி, பிரச்சனையே வேண்டாம். ஆள் போய் கிளம்பிடு. இப்ப நடிக்கிறியா? ஏய், ஐயோ, ஐயோ, ஏய், ஏய், வேணாம். எனக்கு பத்தி உனக்கு தெரியாது. வேலை செய்யுங்க. ஏய், திவி யார் மேல கை வைக்கிற? கிட்ட சொல்லு திவி. ஏய், திவி ப்ளீஸ். நீ நாசம் பண்ணிடுறோம். ரிஷி சாமையா? ப்ளீஸ். ஏய், எனக்கு பயமா இருக்கு ரிஷி. என்ன பத்தி என்ன நினைக்கிற? ப்ளீஸ் ரிஷி. கொன்றுவோம்டா உன்னை. ஏய், ரிஷி ப்ளீஸ் வேண்டாம். போடு வா. சொன்னா கேளு. உழைச்சுடுவோம் உன்னை. ப்ளீஸ். ரிஷி வேண்டாம் ப்ளீஸ். பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி டப்புன்னு கை நீட்டிட்ட. அப்புறம் அவனுக்கு என்ன வித்தியாசம்? என்ன திவ்யா அப்படி பேசுற? ஒரு பொம்பளை கை நீட்டி அடிக்கிறான் ஆம்பளையா? விவரம் தெரிஞ்ச கொஞ்சம் முன்னாடி அடிக்கிறான், பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? உடனே கை நீட்டிடுவியா? நீ மட்டும் அங்கே இல்லை, அவனை கொண்டு இருப்பேன். திருப்பி அடிக்க மாட்டேன் பொம்பளை மேலே கை வைக்கிறான். அவனெல்லாம் பாவம் திவ்யா. அவன் ஃப்ரெண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா, எவ்வளோ வேதனைப்பட்டிருந்தா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்போவும் அவங்க குழந்தை மகன் தான் ஞாபகத்துக்கு வருது. நான் பண்ணது தப்புன்னு நினைச்சேனா வா இப்போ போய் சாரி கேட்டலாம். சாரிலாம் கேட்க வேணாம். ஆனா இனிமே இந்த மாதிரி அவசரப்படக்கூடாது. என்ன திவ்யா சொல்ற? ஒரு பொம்பளை கை நீட்டி அடிக்கிறது தப்பு, வேடிக்கை பார்க்க அதை விட தப்பு. என்ன போய் அவசரப்பட்டேன்னு சொல்ற? சரி, நீ சொன்னது கரெக்ட். இப்ப வா போலாம். வா சக்தி. பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். ஆண்டி காபி சூப்பர் ஆண்டி. இது காஃபி இல்ல டீ. எதுனே தெரியாத லெவலுக்கு போட்டுருக்கீங்களே. யூ ஆர் ரியலி கிரேட். அதெல்லாம் இருக்கட்டும், உன் கதை என்னாச்சு? சூப்பரா போயிட்டு இருக்கு. டிஆர்பி ரேட்டிங்லாம் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. ஜோக் அடிக்காத ஸ்ரீ, உன்கிட்ட ஒரு கடமையை ஒப்படைச்சேன். என்ன கடமை? அத நீ இன்னும் நிறைவேத்தாம இருக்க. என்ன நிறைவேத்தல? நந்தினிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய தேடி புடின்னு உன்கிட்ட சொல்லி எவ்வளவு நாளாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன ஆண்டி மாப்பிள்ளை தேடுறதுலாம் அவ்வளவு ஈஸியான வேலையா? உங்க அவசரத்துக்கு ஒரு மாப்பிளைய தேடி அவன் சரியில்லைன்னா கஷ்டப்படுறது யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரவாயில்லையே, நந்தினி விஷயத்துல நீ அக்கறையா இருக்கியே. நேத்து நீ சரியா பேசலன்னு சொன்னா அதான் சிம்பிளா ஒரு டெஸ்ட் பண்ண, எதுவும் மனசுல வச்சுக்காத. இல்ல ஆண்டி, நேத்து நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன், அதனாலதான் அவகிட்ட சரியா பேசல ஆண்டி. எனக்கு தெரியும் அவ மேல நீ ரொம்ப அக்கறை வச்சிருக்கேன்னு. உங்களுக்கு தெரியுது, ஆனா தெரிய வேண்டியவங்களுக்கு. நந்தினி, ஸ்ரீ உன்னதான் ஸ்லேடியா தாக்குறான். தெரியுது தெரியுது. அழகா பேசினா மட்டும் பத்தாது, சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யணும். அப்படி என்ன சொல்லிட்ட? நான் வேலை செய்யறதுல வேலைக்கார ரஜினிமாய் தெரியுமா? அப்போ சொன்ன வேலைய மறக்கறதுல கஜினி மாதிரியா? என்ன நீ எனக்கே கவுண்டர் கொடுக்குற? எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். உன்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல விஷயம் உன்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான். அத கூட காப்பி அடிக்கலனா எப்படி? நீ காப்பி அடிப்பியோ ஜெராக்ஸ் போடுவியோ, இப்ப தயவு செய்து ரொம்ப போடாத. ஏப்பா ஸ்ரீ, ஆண்டி கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்றான்னு ஒரு பையனோட போட்டோவை காட்டினியே, அவன் அழகா தானே இருக்கான், அவனை ஓகே பண்ணிருக்கலாமே. கஸ்டம்ஸ் ஆபீசர் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஒரு ஏர் ஹோஸ்டஸ் பிக்கப் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு. ஹார்பர்ல ஒரு பெரிய ஆபீசர் இருக்காருன்னு சொன்னியே, அது என்னாச்சு? அவரு ஷிப்ல போகும்போது தண்ணி சாப்பிடுறதுனால கொஞ்சம் அசால்ட்டா இருந்து ஐஸ்பர்க்ல மோதி கப்பல் உடைஞ்சு போன வாரம் கூட பேப்பர்ல பாத்திருப்பீங்களா ஆண்டி? பேப்பர்ல எல்லாம் போடல, போன வாரம் விஜய் டிவில தான் போட்டாங்க. டைட்டானிக் கதைய அப்படியே மாத்தாம சொல்றியா? சும்மா இரு நந்தினி. ஸ்ரீய நீ சந்தேகப்படாத,
அவன் சீரியஸான மேட்டர் கூட இப்படிதான் காமெடியா பேசுவான். கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. ஸ்ரீ, உன்கிட்ட க்ளோஸா ஸ்மார்ட்டா ஒரு பையன் எப்பவும் 3 நாள் தாடியோடயே இருப்பானே, அவன் ஓகே தானே? யார சொல்றீங்க ஆண்டி? ஸ்ரீ, அம்மா சக்தியை சொல்றாங்க. ம், ம், ம். அவனா? அவெல்லாம் என்கேஜ் ஆயிட்டான் ஆண்டி. ரொம்ப வயசான பையன். எப்படியோ எல்லாருக்கும் ஜோடி கிடைச்சிடுது. உனக்கும் நந்தினிக்கும் தான் எதுவுமே அமைய மாட்டேங்குது. ஸ்ரீ, ஆண்டி என் மனசுல பட்டதை நான் சொல்லவா? சொல்லுங்க ஆண்டி. நீங்க 2 பேரும் எப்பவும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாலும் உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, சரியா? என்ன ஆண்டி சொன்னீங்க? we are just good friends ஆண்டி. இல்ல இல்ல, அதையும் மீறி ஒரு அக்கறை தெரியுதே. நீங்க வேற ஆண்டி. நான் இக்கறை, அவ அக்கறை. நீங்க 2 பேரும் ஜோடியானா எவ்வளவு நல்லா இருக்கும். கையில வெண்ணெய வச்சுட்டு எதுக்கு நெய்ய தேடி அலையணும்? என்ன ஆண்டி பழமொழிலாம் சொல்லி சீரியல பழசாக்குறீங்க? புதுசா ஏதாவது ட்ரெண்டியா சொல்லுங்க ஆண்டி. சாரி, கையில பிரெட்டும் ஜாமும் இருக்கிறப்போ எதுக்கு பேக்கரியை தேடி ஓடணும்? சூப்பர் ஆண்டி. பாராட்டினது போதும், முதல்ல பதில சொல்லு. இப்படி திடீர்னு கேட்டா நான் எப்படி சொல்லுவேன் ஆண்டி? அதுக்காக ஸ்லோ மோஷன்ல பேச முடியும்? ஏதாவது சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்காத, யோசிச்சு சொல்லு. நான் சொல்றது இருக்கட்டும், நந்தினியோட ஒப்பீனியன் என்னன்னு தெரியல. முதல்ல உன் ஒப்பீனியனை சொல்லு. பாத்தீங்களா ஆண்டி, ஈகோவ பெரிய குசி ஜோதிகா நினைப்பு. ஆண்டி, ஐ நீட் லிட்டில் டைம் ஆண்டி, ப்ளீஸ். ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். இது வரைக்கும் நீ ஓவர் ப்ளே பண்ணி தான் பாத்திருக்கேன். இப்பதான் அம்சமா அண்டர் ப்ளே பண்ற. கீப் இட் அப், பட் மேக் சூன். என்ன ஆண்டி கீப் இட் அப்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? அஸ்வினி, ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லவா? எதுக்கு? அப்பயாவது பேசுவேன் தான். என்ன அஸ்வினி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு அர்ஜென்டா கிளம்பி வர சொல்லிட்டு வெறும் ஆறார போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இல்ல சக்தி, உண்மையிலேயே முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. அப்ப சொல்லு. அது அது என்கிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியல, அதானே? நினைச்சேன் நீ இப்படிதான் ஏதாவது சொல்லுவேன்னு தெரியும். இல்ல சக்தி, அது அதான் வரலையே, அப்புறம் என்ன வந்து போயின்னு. இப்ப சொல்ல முடியலன்னா என்ன, எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிவிட்டுற. என்ன சக்தி கிண்டல் பண்ற? பின்ன என்ன பண்றது, வந்ததுல இருந்து வாயை திறக்க மாட்டேங்கிற. எப்படியே பேசி விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அதுவும் சொல்ல மாட்டேங்கிற. ஒரே டென்ஷனா இருக்க. என்ன பிரச்சனை? ஏதோ சீரியஸான மேட்டரா? அவசரமா பணம் ஏதாவது தேவைப்படுதா? சொல்ல அஸ்வினி, பணம் தேவைப்படுதா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு வேண்டியங்க யாராவது பிரச்சனை மாட்டிட்டானா? நான் தான் உன்கிட்ட மாட்டிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோ சக்தி. என்ன அஸ்வினி கேட்கிறல்ல, சொல்லு. நீ தான் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டியா? அப்புறம் என்னதான் உன் பிரச்சனை சொன்னதானே தெரியும். சொல்லணும்னு தான் ஆசையா இருக்கு, ஆனா பயமா இருக்கு சக்தி. இது வேலைக்காவதுன்னு நினைக்கிறேன். ஒன்று பண்ணு, உனக்கு நேரில் சொல்ல கஷ்டமா இருந்தா ஒரு 10 அடி தள்ளி போய் ஃபோன் பண்ணு. இதை பாரு அஸ்வினி, உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். இது வரைக்கும் என் விஷயம் எதையும் நான் உங்ககிட்ட மறைச்சதே இல்லை. என் மனசில் பட்ட உடனே நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி யோசிக்கிற? எந்த விஷயம் வந்தாலும் தைரியமா சொல்ல. இல்ல சக்தி, நான் சொல்லி நீ என் காதலை ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, என்னால தாங்க முடியாது. இங்க பாரு அஸ்வினி, நான் உன்னை கம்பல் பண்ணல. உனக்கு எப்போ என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. எப்பயில இருந்து உன்கிட்ட இதை சொல்லணும் தான் எனக்கு ஆசை சக்தி. என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? போலாமா? ம்